என்ன சவுக்கு சங்கர் சார், கர்ஜனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. நேத்து பிரஸ் மீட்ல அப்படியே வீராவேசமா துள்ளி குதிச்சிருக்கிறீங்க. பெரிய ரொம்ப யோக்கியவான் மாதிரி பேசுறீங்க. ஆபத்து வந்த காலங்கள்ல உதவுனது அதிமுகங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது. 41 பேர் கரூர் சம்பவத்துல இறந்தப்ப ஓடி ஒளிஞ்சுகிட்டார் இன்றைய முதலமைச்சர் விஜய். அவருக்காக குரல் கொடுத்தது அதிமுக. 2 நாளைக்கு முன்னாடி மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்பவும் குரல் கொடுத்தது அதிமுக. சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடையில் ஊத்தனப்ப குரல் கொடுத்தது அதிமுக. இதெல்லாம் ஏன் அதிமுக செய்து? இயற்கைக்கு மாறான, இயல்புக்கு மாறான, ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் எங்கு நடந்தாலும் அதிமுக நிச்சயமா குரல் கொடுக்கும். நாளைக்கும் இதே சவுக்கு சங்கரை திரும்ப பிடிச்சி கையை உடைச்சா அதிமுக பேசும். அதுதான் அதிமுக. ஆனால் உங்களை போன்ற எஜமான விசுவாசத்துக்காக, உங்களுக்கு ஒரு ஆதாயம் வருது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க மாத்திக்க மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, வெகு விரைவில் அழிந்து விடும். ஏதா அதிமுக அழிகிறங்கிறதுக்கு சொல்றது நீ என்ன ஜோசியக்காரனா? அதிமுக தொண்டை நாங்க இருக்கிறோம், நீ எப்படி சொல்லலாம் அதிமுக அழியும்னு? உன் வேலை என்ன? உனக்கு கொடுக்கிற பொறைக்கு குறைக்கிறது தான் உன்னோட வேலை. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுடைய தொண்டன் சமீபத்துல கூட ஒருத்தன் தஞ்சாவூர்ல தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான் அந்த இயக்கத்துக்காக. அதிமுகவினுடைய ஆணி வேறே தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஒன்னே ஒண்ணு மிஸ்டர் சவுக்கு சங்கர், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஊடகங்கள் உங்களை போன்ற இந்த வாடகை வாயர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக அழிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. உண்மையிலேயே இது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. நீங்களாம் நினைச்சு அதிமுக டவுன் பண்ணலாம், எடப்பாடியார் கீழே கொண்டு வந்துடலாம் நினைக்கிறீங்க. ஆனா மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா? பாவையா அந்த மனுஷன் இவ்வளவு பேர் நாலா பக்கமா அடிச்சும் கூட அந்த இயக்கத்துக்காக உண்மையா உழைக்கிறாரியா அப்படின்னு அவர் மீதான நன்மதிப்பு அதிகரித்து இருக்கிறது. தோல்வியே காணாத இயக்கம் தமிழ்நாட்டிலே கிடையாது. ஏன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே தோல்வி காணாத இயக்கமே கிடையாது. தோல்வியிலிருந்து மீண்டெழுவதுதான் அதிமுக. சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுகின்ற பீனிக்ஸ் பறவையை போல ஒவ்வொரு முறையும் அதிமுக உயிர்த்தெழுந்து இருக்கிறது. இதற்கு பல்வேறு வரலாற்று சான்றெல்லாம் இருக்குது. ஆனா இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான இந்த வாடகை வாய் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட உங்களை தோலுரித்து காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. ஒரு காலத்துல நீங்க எங்களை ஆதரிச்சீங்க, நாங்க உங்களுக்கு ஃபயர் விட்டோம். ஆனா நீங்க ஏன் இப்படி மாறி இருக்கிறீங்க? இந்த மாற்றத்துக்கு பின்னால என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுவும் கூடிய சீக்கிரம் வெளிவரும். திரு சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்க ரொம்ப மிகப்பெரிய புத்திசாலி மாதிரி உங்களை நினைச்சுக்கிட்டு நாம சொல்றதையெல்லாம் ஜனங்க ஏத்துக்குவாங்க, நாம எதை சொன்னாலும் ஆக்ரோஷமா ஆவேசமா ஒரு பேட்டி கொடுத்துட்டோம்னா நம்மள நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. என்னதான் உறக்க கத்தினாலும் பொய் உண்மையாகாது. உண்மை அமைதியாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். அதுதான் உங்களுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து அதிமுக கத்துக்கிட்ட பாடம். நிச்சயமாக உங்களை தோலுரித்து காட்டுவோம். அதிமுக எந்த காலத்திலுமே தன்னுடைய சுயத்தை இழக்காது. தொண்டர்கள் உயிர்ப்புடன் இருக்கும் வரை ஓடுகாலிகளை பார்த்து அதிமுக பயப்படாது. எதிர்வரும் தேர்தல்களில் அதிமுக தனது வலிமையை நிச்சயம் நிரூபிக்கும். சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை வெள்ளி ஊத்துனாங்க. அன்னைக்கு உங்களை ஆதரிச்சது அதிமுக. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், சட்டசபையில அது குறித்து பேசினவர் எடப்பாடியார். தலைமைச் செயலகத்துல ஒரு பெரிய பிரஸ் மீட்ல உங்களை எல்லாரும் யூடியூபர்னு கேள்வி கேட்கும் போது கூட பத்திரிகையாளர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் எடப்பாடியார். உங்க கையை உடைச்சி ஜீப்ல ஏத்தி 11 போலீஸுக்கு மத்தியில உங்களை உட்கார வச்சு திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் ரோட் ஷோ நடத்தினாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். உங்க வீட்டுல கீழ்தளத்துல கொண்டாந்து நூத்துக்கணக்கான போலீஸ் நிறுத்திக்கிட்டு உங்களை கதவை உடைச்சு டோர் லாக் உடைச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணனாங்க. அன்னைக்கு உங்களுக்கு குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். ஆனால் அதற்கான எந்த நன்றி விசுவாசமும் இல்லாம இன்னைக்கு எடப்பாடியார ஒரு ஆளுமை இல்லாத தலைவர்னு சொல்றீங்க. அதே எடப்பாடியார் தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல எல்லா இடங்களிலும் உங்களை பத்தி பேசினார். பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது, சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகிறார், அவர் வீட்டுல சாக்கடையை மழை தள்ளி ஊத்துறாங்கயா, இதை விட கேவலமான ஒரு ஆட்சி உண்டா அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் கேட்டாரு. நானும் கூட, நாங்களாம் கழகத்தோட பேச்சாளர்கள், நானும் கூட நிறைய மேடைகள்ல கேட்டிருக்கிறேன், இந்த சவுக்கு சங்கர் என்ன செஞ்சார், எதுக்காக அவர் வீட்டுல சாக்கடை அள்ளி ஊத்துனீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நான்லாம் ஒரு காலத்துல உங்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்களா அதுக்கு எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், நீங்க 1000 கேள்விகள் கேட்கிறீங்க. நீங்க ஒரு துப்பறியும் சிங்கம். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணனாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை, ஒரு புனையப்பட்ட கதையை சொல்றீங்க. இதை நாங்க வெளிக்கொண்டு வந்துதான் ஆகணும். இப்போ சம்பந்தப்பட்ட திமுக தலைவரோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களோ இது சம்பந்தமா ஏதாவது நேரடியான பதில் சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது நீங்க குறிப்பிட்ட மாதிரி திருமாவளவனை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிச்சுப்பட்டுச்சு நீங்க சொல்றீங்க. ஆனால் திருமாவளவன் எந்த இடத்திலேயாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து என்னை முதலமைச்சராக்க முயற்சி செய்தார்கள்
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? எந்த உண்மையுமே கிடையாது. சட்டசபையில 25 பேரு விஜய் கட்சி ஆதரிக்கிறான், அவனுக்கு ஆதரவா சட்டசபையில ஓட்டு போடுறான். அவன் புனைஞ்ச ஒரு கதை இது, அவர்களால் புனையப்பட்ட ஒரு அவதூறு இது. அதை கொண்டுகிட்டு வந்து பிரஸ் மீட்ல வச்சு நீங்க பெரிய